இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு. மனிதன் தன் உடலிலும் தன் மனதிலும் வலிமை இருக்கின்ற வரையில் அனைத்தையும் அடக்கி ஆள வேண்டும் என்றே எண்ணுகிறான். வலிமை பொருந்தியவர் வலிமை குன்றியவர்களை அடக்கி ஆள்வது விலங்கு இனத்தில் மட்டுமே, மனித இனத்தில் இல்லை என்பதை உணர்ந்து அனைவரையும் சமமாக நடத்துபவர்கள் வெகு சிலரே. ஆனால் பெரும்பாலானோர் தனது வலிமை குன்றிய பிறகுதான் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்றது. ஒரு வலிமை பொருந்தியவனை அழிக்க மற்றொருவனை உருவாக்கினர். இப்பொழுது 2 வலிமையான வீரர்களும் ஒன்றாகினர். இவர்களின் இணைந்த பயணம் எவ்வாறு இருக்கும்? கில்கமேஷும் எங்கிடும் இணைந்து வடக்கு நோக்கி தனது பயணத்தை துவங்கினர். சாகசங்கள் நிறைந்த இவர்களது பயணத்தில் ஹூம்பாபா என்ற வாயின் வழியே நெருப்பு விடக்கூடிய மிருகம் வழிமறைத்து நின்றது. இருவரும் இணைந்து ஹூம்பாபாவை எதிர்த்து கடுமையாக போர் புரிந்தனர். போரின் முடிவில் கில்கமேஷிடம் ஹூம்பாபா சரணடைந்தது. மண்டியிடும் நேரம் என்ன ஏது என்று தெரியாமல் எங்கிடு ஹூம்பாபா தலையை வெட்டி எடுத்தான். இந்த ஹூம்பாபா தான் இயற்கையை பாதுகாக்கும் கடவுளான என்லின் என்பவரால் காடுகளையும் மலைகளையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்ட அரக்கன். நண்பர்கள் இருவரும் தவறுக்கு மன்னிப்பு கேட்கவே என்லின் எச்சரித்து அனுப்பிவிடுகிறார். நண்பர்கள் ஊருக்கு நகருக்கு திரும்பி தங்கள் வழக்கமான வேலைகளை துவங்கினர். கில்கமேஷின் வலிமையான உடல், கம்பீரமான தோற்றம் இவை அனைத்தையும் ஈஸ்டார் என்கின்ற கடவுளுக்கு ஆசையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஈஸ்டார் கில்கமேஷிடம் தன் விருப்பத்தை தெரிவித்து அவனை அடைய முயன்றாள். ஈஸ்டாரை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட். ஈஸ்டார் என்கின்ற கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமத்திற்கான கடவுள். தேவலோக தோட்ட காவலன் இசுலானா என்பவனை மயக்கி அவனை பருவாக உருமாற்றி நிரந்தரமாக உன்னுடன் வைத்து கொண்டாய், அதுபோல் எனக்கும் ஏதும் திட்டம் வைத்துள்ளாயோ என்னவோ என்று கில்கமேஷ் ஈஸ்டார் எண்ணத்தை புறக்கணித்தான். ஈஸ்டார் தலைமை கடவுளான அணுவிடம் சென்று மீண்டும் 1க்கு 2 முரணாக கில்கமேஷை போட்டு கொடுக்க அணு தேவலோகத்தில் இருந்து ராட்சத எருதினை அனுப்பி வைத்தார். கில்கமேஷ் எங்கிடு இருவரும் இணைந்து எருதினை மிகவும் போராடி கொன்றனர். வெற்றி மிதப்பில் இறந்தவர்களை பார்த்து, வலிமை பொருந்திய வீரர்களாக இருந்தாலும் அகங்காரத்துடன் அனைத்தையும் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற அகந்தை உங்களிடம் உள்ளது. எனவே நீங்கள் விரைவில் வயது முதிர்ந்து வலிமை இழந்து இறந்து போவீர்கள் என்கிற சாபம் கொடுத்தார் அணு. ஒரு நாள் இரவு கனவில் ஒரு தேவதை வந்து மரணலோகத்தை சுற்றி காட்டியது கில்கமேஷிற்கு. நரகத்தில் சாப்பிட களிமண் தூசி வழங்கப்படுவதையும் அங்கே இருக்கும் கொடூரத்தையும் கண்டு நடுங்கியபடியே கனவில் இருந்து விழிக்கின்றார் கில்கமேஷ். சில காலத்திலே சாபத்தால் வயது முதிர்ந்து இறந்த எங்கிடுவின் மரணம் மேலும் கில்கமேஷை பயமுறுத்தவே, சாவே இல்லாத வாழ்வு என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது உலகில் சாகா வரம் பெற்ற உத்னபிஷ்டிம் என்கின்ற மனிதரை தேடி ஓடினான். இந்த உத்னபிஷ்டிம் தான் உலகமே தண்ணீரில் மூழ்கிய போதும் கடவுளின் கருணையால் தப்பித்த ஒரே மனிதன். உத்னபிஷ்டிமை கில்கமேஷ் சந்திச்சாரா? அவனுக்கு சாகா வரம் கிடைச்சிச்சா? அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா மெசேஜ் அனுப்புங்க. நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.